இந்தாப்பா. தேங்க்ஸ். அம்மா, அபி எங்கம்மா? அவ அப்பவே ஆபீஸ் போயிட்டாளே. ஓ, ஆபீஸ் போயிட்டாளா? ஏன் உன்கிட்ட சொல்லலையா? இல்லம்மா, நான் தூங்கிட்டு இருந்தேனா, அதான் சொல்லாம போயிருப்பா. டேய், 2 பேரும் ஒரே ஆபீஸ்க்கு தானே போறீங்க, எதுக்கு தனித்தனியா போறீங்க? உன்னோட கார்லயே கூட்டிட்டு போலாம்ல. இல்லம்மா, ஆபீஸ்ல எத்தனை முக்கியமான வேலை இருக்கும், அதான் போயிருப்பா. அம்மா, நீ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நானும் கிளம்பணும். சரி, இரு வரேன். தப்பிச்சுண்டா அப்பா. மாப்பிள நல்லா சமாளிக்கிற. அக்காட்டியே போய் சொல்ற. இரு உனக்கு இருக்குது கச்சேரி. மாமா, நீ உன் மைண்ட்ல என்ன நினைக்கிறேன்னு தெரியும். போ போ போ. நான் உள்ள போகணும். ஓகே, நான் போறேன். கூல். என்ன பண்ணாலும் மாப்பிள திருந்த மாட்டேங்கிறானே. இவனை பத்தி யோசிச்சு நம்ம மூலம் மலிங்கிரும் போல இருக்கே. பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம். டேய் காளி, என்னடா பண்ற? இதோ வராங்கா. வாங்க. இது வேற என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப வரியா இல்லையா? இத வந்துட்டேன்க்கா. ஐயோ, என்னங்க யாருக்குமே தெரியாதே, எப்படி ஒர்க்க ஸ்டார்ட் பண்றது? அபி, ஆபீஸ்க்கு வந்துட்டியா? இருடி, இனிமேதான் இருக்கு உனக்கு கச்சேரி. என்ன அபி, ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு வந்திருக்க, ஆனா யார பாக்குறது, எப்படி ஒர்க் ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்னும் புரியல. தான் சொந்த ஆபீஸ்லயே ஸ்டாஃபா ஒர்க் பண்ற குடுப்பன உனக்கு மட்டும்தான் அபி கிடைச்சிருக்கு. இந்த ஆபீஸ் எம்டியோட வைஃப் நீ. உன்னை இன்வைட் பண்ண கூட யாரும் இல்ல. ஏன்னா நீ யாருன்னு இந்த ஆபீஸ்ல யாருக்குமே தெரியாது. சோ சேட். யாருக்கும் என்ன பத்தி தெரியாட்டி கூட இது என்னோட ஆபீஸ் தான், அதை யாராலையும் மாத்த முடியாது. அதனால என்கிட்ட ஓவரா பேசி அன்னைக்கு மாதிரி திரும்பவும் அடி வாங்காம ஒழுங்கா வேலையை பாரு. தங்கச்சி, என்ன இங்க நின்று இருக்க? ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? இவங்க யாருன்னே இந்த ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி அபி மேடம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க? மேனேஜர், மேனேஜர் சார். குட் மார்னிங் சார். வாங்க ப்ரொடக்ஷன் செக்ஷன். ஓகே சார். போடி போ. இந்த ஃபேக்டரியில நீ எப்படி வேலை செய்யறேன்னு நானும் பாக்குறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இவங்க தான் அபி. நம்ம புதுசா எடுத்திருக்க ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனியோட ப்ராஜெக்ட்க்கு இவங்க தான் சூப்பர்வைசர். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அபிதான்.
ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நம்ம கூட தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவங்க தான். இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் நான் இங்கே வந்தேன். மேனேஜர் சொல்லுங்க சார். அபிக்கு அவங்க டீம் என்ன அண்ட் அவங்க டேபிள் என்னன்றது சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் சார். ஓகே, பார்த்துக்கோங்க. மேடம், இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ண போறது இவங்க கூட தான். சரி, நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க. ஓகே மேடம். என்னை பத்தி உங்க எம்டி இப்பதானே சொல்லிட்டு போனாரு, அதனால என் அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. காலையில வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திருச்சு காஃபி போட்டு உங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்து குழந்தைங்களை குளிக்க அனுப்பிட்டு அவங்க குளிச்சுட்டு வர கேப்ல மார்னிங் அவங்க சாப்பிட்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்ல சாப்பிட லஞ்ச் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் ரெடி பண்ணி அவங்களுக்கு தலை சீவி பொட்டு வச்சு அவங்கள ரெடி பண்ணி சாப்பிட வச்சு அவங்கள ஸ்கூல் வேன்ல அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்தா அப்பதான் உங்க ஹஸ்பண்ட் நிதானமா குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பொண்டாட்டி பேரு சொல்லி கூப்பிட்டு என் பர்ஸ் எங்க பெல்ட் எங்கன்னு கேட்பாரு. நீங்களும் அதெல்லாம் தேடி எடுத்து கொடுத்து அவரை சாப்பிட வச்சுட்டு லஞ்ச் எடுத்து கொடுத்து பாய் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டைம் அதுக்குள்ள 8 ஆயிருக்கும். ஐயோ டைம் ஆயிடுச்சே, 9 மணிக்கு வேலைக்கு போகணுமேனு நீங்களும் அறக்க பறக்க வீட்டுல மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்டுட்டு வேகமா இங்க வந்து வேலை பாக்குறீங்க. இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. என்னங்க மேடம் நீங்க வீட்லயும் கஷ்டப்பட்டு இங்க வந்து கஷ்டப்படுறோம், கஷ்டப்படுறத பார்த்து பெருமையா இருக்குன்னு சொல்றீங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்காக பார்த்து பார்த்து இஷ்டப்பட்டு செய்யற வேலையெல்லாம் எப்படி கஷ்டமாகும்? அதை எடுக்கும் போது அவன் முகத்துல வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், அது பிரைஸ்லெஸ். அதுக்கு ரீசன் நீங்க எல்லாரும் தான். உங்க உழைப்பு தான், உங்க வேலை தான். அப்படிப்பட்ட உங்களோட ஒர்க்க நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இவ்வளவு நாளா நாங்க பாக்குற வேலையோட மதிப்பு தெரியாம இருந்தோம், ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே எங்க வேலையை நாங்க பெருமையா பாப்போம், சந்தோஷமா எங்க குடும்பத்துக்காக நாங்க கஷ்டப்படுவோம். சரி, எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. தங்கச்சி, நல்லா பேசின தங்கச்சி. என் பேர் செல்வி, இங்கதான் 1 வருஷமா வேலை செய்யறேன். நீ பேசின வார்த்தையெல்லாம் கேட்டேன் தங்கச்சி. கல்யாணம் ஆகி வேலை பாக்குற ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஊக்கமா இருந்துச்சு. சரி தங்கச்சி, நீங்க வேலையை பாருங்க, நான் போறேன். தங்கச்சி, சொல்லுங்க அண்ணே. நேற்றுக்கு மாப்பிள்ள கிளைண்ட் கிட்ட தான் உன்னை ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு ஃபேக்டரியில வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் கிட்ட கூட உன்னை ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலையேம்மா. அண்ணே, அது வந்துண்ணே, நான் சஞ்சீவோட ஒய்ஃப்னு ஸ்டாஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சா என்கிட்ட எப்படி ஃப்ரீயா பழகுவாங்க? ஸ்டாஃப் எல்லாம் என்கிட்ட ஃப்ரீயா பழகுனா தானே ஒர்க் நல்லா நடக்கும். ஒர்க் நல்லா நடக்கிறதுக்கு தான் சஞ்சீவ் என்ன அவங்க கிட்ட ஒய்ஃப்னு சொல்லல. சூப்பர்மா, சூப்பர். நீ உன் புருஷன் பண்ற தப்ப நல்லா சமாளிக்கிறமா. இல்ல, நீதாமா நவீன உலக சாவித்ரி. அண்ணே விடுங்க அண்ணே, நமக்கு இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிக்கணும், அதுதானே முக்கியம். என்னமோ பண்ணுமா, நான் வரேன்.
மாயா சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். அபி உன்னோட கம்பெனில ஸ்டாஃபா வேலை செய்யறத உன்னால பொறுத்துக்க முடியலையா? அதான் வெளியில போறியா? உன்னை வச்சே அபிய இந்த ஆபீஸ விட்டு விரட்டி காட்டுறேன் பாரு. அபிய ஒர்க் பண்ண விடாம தடுத்தாலே ப்ரொடக்ஷன் வரலன்னு சஞ்சீவ் ஆட்டோமேட்டிக்கா அபிய இந்த ஆபீஸ விட்டு விரட்டிடுவான். அபிய எப்படி ஒர்க் பண்ண விடாம தடுக்கிறது? தங்கச்சி, என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? இல்ல தங்கச்சி, கட்டிங் ஒர்க் முடிஞ்சு பீஸ்லாம் வந்துடுச்சு. மிஷின் ஆன் பண்ணி ஷர்ட் தைக்க வேண்டியதுதான் பாக்கி. நீ தானே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பொறுப்பு. அதனால சாமி கும்பிட்டு முதல் சட்டையை நீ தைக்க ஆரம்பிச்சிட்டனா அப்படியே நாங்களும் தைக்க ஆரம்பிச்சிருவோம். ஐயோ, எதுக்குக்கா இதெல்லாம்? சாமியை கும்பிட்டு வேலையை ஆரம்பிச்சாதான் ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியும். நீ வந்து மிஷின் ஆன் பண்ணி முதல் சட்டையை தைச்சிரு. பவர் இருந்தா தானடி மிஷின் ஓடும். உன்னால ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இன்னைக்கு முழுக்க பவரே வராத மாதிரி பண்ற. சரிக்கா. கடவுளே, இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிய நீதான் துணையா இருக்கணும். நீதான் நல்ல வழியை காட்டணும். என்ன இது? மேடம் முத தடவையா துணி தைக்க போனாங்க, இப்படி அபசகுணமா கரண்ட் போயிடுச்சு. இனிமேல் இந்த ப்ராஜெக்ட் விளங்குன மாதிரி தான். ஏங்கா சும்மா இருக்க மாட்ட? எங்க வந்து என்ன பேசுற? விவஸ்தை இல்ல? தங்கச்சி, நீ ஒன்னும் கவலைப்படாதமா. சில விஷயத்துக்கு கரண்ட் போறது நல்ல சகுனம் தான். இளையராஜா முதல் தடவையா அன்னைக்கிளி படத்துக்கு மியூசிக் போட போகும்போது இப்படிதான் ரெக்கார்டிங் தியேட்டர்ல கரண்ட் போயிடுச்சான். அவர் என்ன தோத்தா போயிட்டாரு? பெரிய இசைஞானி ஆவல? அதே மாதிரிதான் இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியும். நீ பெரிய ஆளா வருவ. அம்மா, கரண்ட் எப்ப வரும்? தெரியலையே, மாயாவை தான் கேட்கணும். நான் வேணா கேட்டு வரவா? வேண்டாம் வேண்டாம், நானே போய் கேக்குறேன். மாயா, மாயா. கேக்குது, சொல்லு. ப்ரொடக்ஷன் செக்டார்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு. எப்போ வரும்? எலக்ட்ரிஷியன்ட்ட சொல்லியாச்சு, அவர் வந்து பாப்பாரு. போ போ. கரண்ட் இல்லாம ப்ரொடக்ஷன் எல்லாம் அப்படியே நிக்குது. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. என்ன பொறுப்பு இல்லாம பேசுறாங்க? கரண்ட் இல்லனா நான் என்ன பண்ண? நான் வேணா மிஷினை கை வச்சு சுத்திடவா? எலக்ட்ரிஷியன் வந்து என்னன்னு பார்த்து சொல்லுவாரு. கிளம்பு. போடி போ. சஞ்சீவ் உன்னை ஆபீஸை விட்டு விரட்டுற வரைக்கும் கரண்ட் வரவே வராது. என்னாச்சுன்னு? மேடம், ஒயர்ல ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. பியூஸ்லாம் செக் பண்ணிட்டேன், கரெக்டா இருக்கு.
இந்த ஷார்ட் சர்க்கியூட்டை கண்டுபிடிச்சாதான் கரண்ட் வரும். கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் ஒரு 2 நாள் ஆயிடும் மேடம். 2 நாளா? ஆமா மேடம். என்னென்ன இப்படி சொல்றீங்க? ஃபேக்டரியில 2 நாள் கரண்ட் இல்லைன்னா ப்ரொடக்ஷன்ல பாதிக்காதா? நீங்க சொல்றது புரியுது மேடம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இவ்வளவு பெரிய ஃபேக்டரி எங்க சர்க்கியூட் பிரேக் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. என்ன சார் இவர் கரண்ட் வர 2 நாள் ஆகுன்றாரு? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல மேடம். வாங்க மேடம், வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். ஓகேவா மேடம்? ஓகே, சூப்பர். என்னாச்சு மேடம்? பவர் வர இன்னும் 2 நாள் ஆகுமா? பவர் வர வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் நின்னுச்சுன்னா சொன்ன டைம்க்குள்ள இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாது. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? மேனுவல் மிஷின் இருக்குல்ல, மேனுவல் மிஷின் ஆபரேட் பண்ண பவர் தேவையில்ல, அதுல ஸ்டிச் பண்ணலாம் வாங்க. மேடம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? மேனுவல் மிஷின்ல கால் வச்சு தைக்க இதுனா தையல் கடையா? கார்மெண்ட் ஃபேக்டரி. எல்லாத்தையும் மேனுவல் மிஷின்ல தச்சு எப்போ ஆர்டர் முடிப்பீங்க? அது சரி, ரோட்ல தையல் கடையில வேலை பாக்குறவங்க எல்லாம் மாஸ்டரா கொண்டு வந்து நிப்பாட்டினா இப்படிதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். மேனுவல் மிஷின்ல எலக்ட்ரிக் மிஷின் அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுதான். ஆனா இல்லாத பவரை எதிர்பார்த்து ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு செய்யறது எவ்வளவோ பரவாயில்ல. சிறு துளி கண்டிப்பா பெரிய வெள்ளமா மாறும். நான் மேனுவல் மிஷின்ல தைக்க போறேன். இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிச்சு கொடுத்து இந்த கம்பெனி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க என் கூட வந்து தைக்கலாம். ஓஹோ, மேனுவல் மிஷின்ல ஸ்டிச் பண்ண போறியா? போடி போ, ஸ்டிச் பண்ணு. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தி கூட வரமாட்டா. மிதிச்சு கால் வலிச்சே சாவு.